வைரசினுடைய இரண்டாவது அலை இலங்கையில் உள்ள பல்வேறு தரப்பிலான தொழிலாளர்களையும் வெகுவாக பாதித்துள்ளது. புத்தளம் மாவட்டம் ஏத்தாளை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி கொரோனா முதல் அலையின் போது சுமார் 30 லட்சம் நஷ்டமடைந்த நிலையில் மீண்டும் இந்த கொரோனா காலத்தில் தனது அறுவடைக்கான காலத்தை அடைந்துள்ளார். இருப்பினும் நாட்டிலுள்ள கொரோனா நிலைமையினால் தான் மிகப்பெரிய சிரமத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். நான் கடந்த பல வருடங்களாக விவசாய உற்பத்தியை மேற்கொண்டிருக்கிறேன். மிக பெரிய பப்பாசை தோட்டம் வைத்திருக்கிறேன். அது இப்பொழுது அறுவடை காலத்தில் இருக்கிறது. அதை எடுக்க கம்பஹா பகுதியில் இருந்தான் வியாபாரிகள் வருவார்கள். இப்போ கொரோனாவால் சந்தைகள் மூடியிருப்பதால் அவர்கள் யாருமே வருவதில்லை. எனவே பப்பாசி முழுவதும் அழுகி நாசமாகியுள்ளது. அதே மாதிரி 3.5 ஏக்கருக்கு நான் கோவா நட்டிருக்கிறேன். சந்தைகள் மூடியிருப்பதால் அந்த கோவாவை பயிரையும் முழுமையாக மெஷின் போட்டு அழித்து விட்டேன். இப்போது எனது தோட்டத்தில் பீட்ரூட் அறுவடை நடக்கிறது. இந்த நவம்பர் மாதம் பீட்ரூட் நல்ல விலை போகும். ஆனால் இருக்கின்ற அச்சுறுத்தலாலும் சந்தைகள் மூடப்பட்டிருப்பதாலும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் என்பதால் மிகப்பெரிய மன உளைச்சலில் நான் இருக்கிறேன். கொரோனா வைரஸினுடைய தாக்கம் எனது தொழிலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொரோனா வந்ததால நாங்கள் வேலை இல்லாமல் நாங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறோம். நாங்கள் இந்த வேலை செய்ய இயலாமல் நாங்கள் கிடக்கிறோம். நாங்கள் சரியான பாதிப்பில் கிடக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வேலையை செஞ்சுக்காமல் கிடக்கிறோம். இந்த கொரோனாவால் வேலைக்கு போய்க்காமல் எல்லாம் அழிஞ்சு விவசாயமும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். நிறைய கஷ்டப்படுறோம். நாங்கள் பிள்ளைகள் வயசான ஆக்கள் நோயான ஆக்கள்லாம் நாங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. கொரோனா பெரிய பாதிப்பு எங்களுக்கு. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை. பிள்ளைகளை வீட்டில் வச்சுட்டு நாங்கள் பெரிய பாதிப்பில் இருக்கிறோம். கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்துள்ள இந்த விவசாயிகளின் விவசாய உற்பத்திகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது உரியவர்களின் கடமை அல்லவா?